ஓம் கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. இன்று பிரதோஷம், புதன்கிழமை வளர்பிறை பிரதோஷம்ங்க. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. புதன்கிழமை அப்படின்னாவே ரொம்ப விசேஷமான நாள். இந்த விசேஷமான நாளில் வளர்பிறையும் சேர்ந்து வருவது மிகவும் விசேஷம். இந்த நாளில் நம்ம சிவபெருமானை பிரதோஷ வேளையில் வழிபாடு செய்தால் நம்மை பிடித்துள்ள கஷ்டங்கள், தோஷங்கள், இன்னல்கள் அனைத்தும் நீங்குங்க. பிரதோஷம் என்றாலே குற்றமற்ற வேலை அப்படின்னு அர்த்தம். குற்றமற்ற நேரத்தில் சிவபெருமானையும் நந்தியம் பெருமானையும் நாம் வழிபாடு செய்தால் நிச்சயமாக கைமீது பலன் கிடைக்குங்க. பிரதோஷ நேரம் அப்படிங்கிற இந்த நேரத்தில் கண்களுக்கு தெரியாத சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் சிவபெருமான் ஆலயத்தில் வலம் வருவாங்க அப்படிங்கிறது ஐதீகம். இந்த நேரத்தில் நம்ம சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்தால் எல்லா சித்தர்களுடைய, தேவர்களுடைய, ஞானிகளுடைய அருளும் நமக்கு கிடைக்குங்க. இத்தனை நாட்களாக நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற குருவுடைய திருவருள் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க. நமக்கான குருவை நம்ம கண்டுபிடிக்கணும், நமக்கான குரு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிரதோஷ வேளையில் சிவபெருமான் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்தால் நிச்சயமாக நமக்கான நம் குரு நம் கண்களுக்கு தென்படுவார், அல்லது நம்ம அவர் கண்களுக்கு தென்படுவோம். நமக்கான நல்ல வழி கிடைக்கும். பிரதோஷ வேளையில் சிவபெருமான் ஆலயத்திலிருந்து வழிபாடு செய்தால் நிச்சயமாக கைமீது பலன் கிடைக்குங்க. பிரதோஷ நேரத்தில் நம்ம சிவபெருமான் ஆலயத்தில் இருக்கிறப்ப பிரதோஷ நாயகனான சிவபெருமானுடைய நாமங்களையும் நந்தியம்பெருமானுடைய நாமங்களையும் பாடல்களையும் மட்டுமே தான் சொல்லணும். அந்த நேரத்தில் நம்மளுடைய கஷ்டங்கள், பிரச்சனைகளை பற்றி நம்ம கோவிலிருந்து நினைக்கவே கூடாது. நம்ம பிரதோஷ நாயகனை மட்டும் மனதில் நினைத்தாலே போதும். நமக்கு வேண்டியதை நிச்சயமாக சிவபெருமான் நமக்கு கொடுப்பாருங்க. இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்க்குற இந்த மந்திரத்தை பிரதோஷ நேரத்தில் ஒரு 3 முறை சொன்னால் போதும். நிச்சயமாக நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்வை பெறலாம்ங்க. நீண்ட ஆயுளை பெற்று உடல் ஆரோக்கியம் பெறணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை ஒரு 3 முறை சொல்லுங்க. பிரதோஷ நேரத்தில் சொல்ல வேண்டிய அற்புதமான இந்த மந்திரத்தை 3 முறை சொன்னால் போதும். நிச்சயமாக நமக்கு எல்லா விதமான நலன்களும் கிடைக்கும். பிரதோஷ நேரத்தில் ஓம் நமச்சிவாய நம என்ற மந்திரத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். கருவறைக்குள்ளே போய் நின்று கண்களை மூடி வழிபாடு செய்யாமல் கண்களை திறந்து பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானுடைய அழகையும் ஆராதனைகளையும் தீப அலங்காரங்களையும் பார்த்து நல்ல முறையில் வழிபாடு செய்யணும். சிவபெருமானை வழிபாடு செய்கிறப்ப அவருடைய நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. பிரதோஷ நேரத்தில் அவருடைய நாமத்தை உச்சரிக்க நமக்கு சிவனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. சிவபெருமான் ஆலயத்தில் மட்டும் இல்லை, நம்ம எந்த ஆலயத்திற்கு போனாலும் கண்களை மூடி வழிபாடு செய்யாமல் கண்களை திறந்து அன்னையையும் அப்பனையும் பார்த்து வழிபாடு செய்வது தான் நல்லது. கண்களை மூடி இருட்டுக்குள்ளே இருந்து வழிபாடே செய்யாதீங்க. பிரதோஷ நேரத்தில் இந்த மந்திரத்தை ஒரு 3 முறை சொன்னீங்கன்னா போதும். நம்ம இத்தனை நாள் பட்ட கஷ்டம், துன்பம், வேதனை அனைத்தும் நீங்கி போகுங்க. நீண்ட நாள் நோய் பிரச்சனை இருந்தாலும் இந்த மந்திரத்தை சொல்கிறப்ப அந்த நோயிலிருந்து நம்ம விடுபடலாம்ங்க. ஒரு முறையாவது சிவபெருமான் ஆலயத்தில் அமர்ந்து இந்த மந்திரத்தை சொன்னால் கோடி முறை சொன்ன பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அம்ருதேசாய சரவாய மகாதேவாய தே நமகே.